நடவாவி கிணறு, காஞ்சிபுரம் ஐயங்கார் குளம். நடவாவி கிணறு, காஞ்சிபுரம் ஐயங்கார் குளம். நமது வழிபாடுகள் எல்லாமே இறைவனோடு மனிதனை ஒன்றாக கலந்து 6 காலங்களிலும் ஆண்டவனை வணங்கும் போது ஆரோக்கியத்தை பேணுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டதாகும். குறிப்பாக சுட்டெரிக்கும் சூரியன் உச்சத்தில் இருக்கும் மாதங்களான சித்திரை மற்றும் வைகாசி மாதங்களில் வசந்த உற்சவம் எல்லா ஆலயங்களிலும் சிறப்பாக நடைபெறும். அப்படி ஒரு அற்புதமான உற்சவம்தான் காஞ்சி வரதராஜருக்கு சித்ரா பௌர்ணமியில் நடைபெறும் நடவாவி உற்சவம். காஞ்சிபுரத்தில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் ஐயங்கார் குளம் என்ற இடத்தில் இந்த நடவாவி கிணறு அமைந்துள்ளது. வளர்பிறையில் பிரம்மாவின் வேள்வியில் இருந்து அவதரித்தவர் வரதராஜ பெருமாள் என்கிறது தலபுராணம். ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி அன்று இந்த வைபவம் நடவாவி உற்சவமாக கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த சமயத்தில் வரதர் நடவாவி கிணற்றுக்குள் இறங்குகின்றார். வாவி என்றால் கிணறு என்று பொருள். நட என்றால் நடந்து வருதல் என்று பொருள். அதாவது பூமிக்கடியில் இருக்கின்ற கிணற்றுக்குள் ஒரு கிணறு என்பது இதன் பொருள். கிட்டத்தட்ட 13 மீட்டர் சுற்றளவு கொண்டது இந்த கிணறு. கிணற்று முகப்பு வாயிலில் எண்ணற்ற சிற்பங்களை காண முடிகிறது. குறிப்பாக 2 யானைகள் நடுவே கஜலட்சுமி இருக்கும் காட்சி மிக அற்புதமாக உள்ளது. இந்த கிணற்றில் இருந்து ஏற்றம் இறைத்தல் எனப்படும் நீர் பாசனத்துக்கும் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இத்தனை அற்புதமான கட்டிடக்கலையை பார்க்கும்போது வியப்பாக உள்ளது. தரைத்தளத்தில் இருந்து படிக்கட்டுகளால் சுரங்கம் போன்றதொரு பாதை செல்கிறது. அதற்குள் மண்டபம், மண்டபத்திற்குள் கிணறு. இதுதான் நடவாவி கிணறு என்று அழைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு தூணிலும் 4 பெருமாளின் அவதாரம் சிறிய மற்றும் பெரிய வடிவில் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த மண்டபத்தில் இருக்கும் அத்தனை சிற்பங்களும் கலை நயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சித்திரை மாத பௌர்ணமி அன்று மிக பிரம்மாண்டமாக இங்கு பெருமாளுக்கு உற்சவம் நடைபெறுகிறது. மேல தாளங்கள் முழங்க சிறப்பு அலங்காரத்துடன் நடவாவி கிணற்றுக்குள் இறங்கும் வரதராஜர் கிணற்றை 3 முறை சுற்றி வருகிறார். ஒவ்வொரு முறை சுற்றும் போதும் 4 திசைக்கும் ஒரு முறை தீபாராதனை நடைபெறுகிறது. இதுபோல் மொத்தம் 12 முறை தீபாராதனை நடைபெறுகிறது.
கற்கண்டு, பழங்கள் என மொத்தம் 12 வகையான பிரசாதங்களை பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்கிறார்கள். நடபாவி கிணற்றில் இருந்து வெளியே வரும் பெருமாளை தரிசிக்க பக்தர்கள் காத்திருக்கின்றனர். இதன் பின் நடபாவி கிணற்றில் இருந்து கிளம்பும் வரதருக்கு பாலாற்றில் வைத்து பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த சித்திரை மாசத்திலே அஸ்த நட்சத்திரம் முடிந்து அவருடைய அவதார உற்சவம் முடிந்து சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய புண்ணிய தினம், சுதினமான இந்த தினத்திலே காஞ்சிபுரத்திற்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஐயங்கார் குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரத்திற்கு எழுந்தருளுகிறார். இந்த க்ஷேத்திரத்தினுடைய அதாவது ஐயங்கார் குளம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தினுடைய மகாத்மியம் மிகவும் பிரசித்தமான மகாத்மியம். ஜகத்குருவாக எழுந்தருளியிருந்த ராமானுஜருடைய சிஷ்யரான, அதுவும் பிரதம சிஷ்யராக இருக்கக்கூடியவரான திருக்குறுகை பிரான் பிள்ளான், அந்த 74 சிம்மாசனாதிபதிகளிலே முதலாக இருக்கக்கூடிய திருக்குறுகை பிரான் பிள்ளான் அந்த வம்சத்திலே இருந்தவரான லட்சுமிகுமார தாத்ததேசிகன் என்று ஜகத் பிரசித்தமான ஆச்சாரியர் எழுந்தருளியிருந்தார். அந்த லட்சுமிகுமார தாத்ததேசிகன் நம்முடைய ராஜாவான, அதாவது நம் காஞ்சிபுரத்தை ஆண்ட ராஜாக்களுக்கு, கர்நாடக தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கும் ராஜகுருவாக இருந்தார். அந்த ராஜகுருவாக இருந்த அந்த சுவாமியினிடத்திலே அந்த இருக்கக்கூடிய ராஜாக்கள் தன்னுடைய திரவியத்தை குரு தட்சிணையாக, அதாவது ராஜ்யத்தையே அந்த சுவாமியிடத்தில் கொடுத்து விட்டார்கள். இந்த காஞ்சிபுரத்திற்கு அந்த திரவியத்தை எடுத்துக்கொண்டு வருகிற அந்த சமயத்திலே காஞ்சிபுரத்திற்கு அருகாமையிலே பாலாத்தங்கரையிலே இந்த இடத்திலே அதை வைத்துக்கொண்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தாச்சு, இனிமே அந்த வரதராஜனிடம் இந்த திரவியங்களை சமர்ப்பிக்கலாம் என்று இருந்து காஞ்சிபுரத்திற்கு சமீபம் வந்த அந்த பயம் இல்லாததால் அந்த இடத்திலே படுத்து உறங்கினார். உறங்குகிற அந்த காலத்திலே திருடர்கள் அந்த இடத்துல வந்து அந்த திரவியங்களை, தங்கம் முதலான திரவியங்களை அபகரிக்க வேண்டும் என்று நினைத்து அதை எடுக்க நினைக்க குரங்குகள் பலவாறாக சூழ்ந்து அந்த திரவியங்களை பாதுகாத்து யார் அதை திருட வந்தார்களோ அவர்களை துவம்சம் செய்து அனுப்பிவிட்டது. அப்படி இருந்த அந்த இடத்திற்கு இந்த விஷயங்களை கனவிலே அந்த லட்சுமிகுமார தாத்ததேசிகன் நினைக்கிறார். கண் விழித்து பார்த்தால் அது நிஜமாக நடக்கிறது. நடந்தவுடனே யார் இது என்று பார்த்தால் அந்த குரங்கு ரூபத்தில் வந்தவர் யார் என்றால் சாட்சாத் ஹனுமான், மாருதியான ஹனுமான். அந்த ஹனுமாருக்கு தனி பிரதிஷ்டை செய்து அந்த ஹனுமனுடைய சன்னிதானத்திற்கு நேரெதிராக ஒரு புஷ்கரணியும் ஸ்தாபித்தார். அந்த புஷ்கரணியில் என்ன விஷயம் என்றால், இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே பாலாற்றங்கரைக்கு எழுந்துள்ளப் போகிறார். அவர் எழுந்துள்ளும் பொழுது சைத்தியோபசாரமாக இந்த வெயிலிலே பகவான் எழுந்துள்ளுவதற்காக குளிர்ந்த ஒரு இடத்தை நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று இந்த க்ஷேத்திரத்திலே, இவ்வளவு பெரிய கோவிலிலே அந்த வரதராஜ பகவானை எழுந்துள்ளச் செய்து வரதராஜனுடைய பிரசாதமான மாலை போன்ற வஸ்துக்களை அனுமனிக்கு பிரசாதித்து வரதராஜ பெருமாள் இங்கிருந்து பிரம்மா ஆராதனத்துக்கு எழுந்துள்ளும் போது மிகவும் உபசாரத்தோடு எழுந்துள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வெயிலெல்லாம் தாழ்ந்து பகவான் குளிர்ந்த இடமாக பகவான் இருக்கக்கூடிய இடம் இருந்து எழுந்துள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பெரிய குளத்தை நிர்மாணம் செய்து பெருமாள் இந்த வழியாக எழுந்துள்ளும் போது இந்த குளத்திலே அந்த காற்று பட்டு சீதளமாக அந்த காற்று பகவான் மேலே படும்படியாக இந்த குளத்தை நிர்மாணம் செய்து இந்த குளத்தை பிரதட்சணமாக பகவான் எழுந்துள்ளுவதாக ஏற்படுத்தி அதனுடைய மத்தியத்திலே இந்த லட்சுமிகுமார தாத்ததேசிகனால் நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு கிணறு ஒன்று உள்ளது. அந்த கிணறு மிகவும் ஆச்சரியமான கிணறு. இந்த காலத்திலே டெக்னாலஜி வளர்ந்திருக்க இந்த காலத்திலே அது சுலபமான விஷயமாகபடியால், ஆனால் ஏதோ ஒரு காலத்திலே, அதாவது சுமார் 450 வருடத்திற்கு முன்பாக அந்த கணத்தை ஸ்தாபனம்
உபச்சாரம் செய்தார் லட்சுமி குமார தாத்த தேசிகன். இந்த கிணறுக்கு என்ன வைபவம் என்றால், கிணறு பூமிக்கு அடியிலே கிணறுக்குள்ளே ஒரு மண்டபம், அந்த மண்டபத்திற்கு அடியில் கிணறு அதுவாறாக பகவான் கிணறுக்குள்ளே இறங்கி வெயிலுக்கு ஹிதமாக, இந்த உஷ்ணத்திற்கு ஹிதமாக அந்த கிணறுக்குள்ளே ஒரு பிரதட்சணம் பெருமாள் வந்து குளிர்ந்த அந்த இடத்தை பகவான் அதை ஸ்வீகரித்து அந்த கிணறுக்குள்ளே பூஜைகள் எல்லாம் நடைபெற்று அங்கிருந்து பகவான் வெள்ளை எழுந்தருளி பிரம்மாவினுடைய ஆராதனத்திற்காக அங்க பாலாத்தங்கரைக்கு எழுந்தருளுவார். இது பிரதி வருடம் நடக்கக்கூடிய மகோத்சவம். இந்த மகோத்சவத்திற்கு பிரதான காரணம் என்னவென்றால், லட்சுமி குமார தாத்த தேசிகன் என்று ஜெகத் பிரசித்தராக இருக்கக்கூடிய ஆச்சாரியன், வேதாந்த தேசிகனுடைய சம்பிரதாய துரந்தரரான அந்த லட்சுமி குமார தாத்த தேசிகன் எதற்காக இதெல்லாம் செய்ய வேண்டும் என்றால், அவர் திருநாமமே லட்சுமி குமாரன். லட்சுமி என்றால் யார்? சாட்சாத் மகாலட்சுமி, நாராயணனுடைய பத்னி. நாராயணனுடைய பத்னியுடைய பையன் யாரு என்றால் பகவானுடைய பையன் தானே, பகவானுடைய புத்திரன் தானே. ஆகையாலே தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் எழுந்துள்ளப் போகிறார்கள், அதற்காக இந்த சன்னிதானத்தை குளிர்ந்த தேசமாக நாம் மாற்ற வேண்டும் என்பதாக அந்த சுவாமி இந்த மாதிரி உபச்சாரங்கள் எல்லாம் செய்தார். குணாபிராமமிந்திரா குமாரதாத வாரிதி என்று ஆரம்பிக்கக்கூடிய அனுமத் விம்சதி ஸ்லோகம், 20 ஸ்லோகங்கள் இந்த அனுமாரின் பேலே அந்த லட்சுமி குமார தாத தேசிகன் இயற்றினார். அந்த 20 ஸ்லோகமும் மிகவும் அதிகப்படியான பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்லோகம். யார் மனதாலே ஸ்மரித்து இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அரோகம், வியாதிகள் நிவாரணமாகும், சீக்கிரம் திருமண தடைகள் எல்லாம் விலகி திருமணம் நடக்கும். பலவாறான எது தேவையோ நம் தேவைக்கு ஏற்ற மொத்த பலனையும் கொடுப்பதாக இந்த 20 ஸ்லோகமும் அமைகிறது. இந்த 20 ஸ்லோகத்தினுடைய காரணம் என்னன்னு பார்த்தா, அந்த 20 ஸ்லோகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சஞ்சீவிராயன், சஞ்சீவிராயனுடைய பகவானாக இருக்கக்கூடியவர் வரதராஜ பெருமாள். இந்த வரதராஜ பெருமாள் பர்யந்தமாக இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக பலன் கிட்டும். எதற்காக என்றால், வரதராஜ பெருமாளுக்கு உபச்சாரம் செய்வதற்காகவே பண்ணக்கூடிய மண்டபம். அந்த மண்டபத்திலே வரதராஜ பெருமாள் படிக்கட்டுகளிலே கிணறுக்குள்ளே இறங்கி அந்த கிணறுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த துவாரமான சின்ன பறையிலே வரதராஜ பெருமாளுக்கு பூஜைகள் எல்லாம் நடைபெறும். பூஜைகள் எல்லாம் முடிந்து அந்த கிணற்றை 3 முறை 4 முறை வரதராஜ பெருமாள் அந்த இடத்திலே பத்தி உலாத்தல் கண்டருளி அங்கிருந்து வெளியே எழுந்து மறுபடியும் படிக்கட்டு மேலே எழுந்தருளி மிகவும் ராஜகம்பீரமாக எழுந்தருளி நிற்பார். இது எங்குமே காண கிடைக்காத ஒரு சேவையாக நாம் இன்றளவும் வரதராஜ பெருமாள் கோவிலில் சேவிக்கலாம். நடவாவி கிணறு, காஞ்சிபுரம் ஐயங்கார் குளம்.